அதாவது இங்கே பாருங்கள், இந்த பாலோடைய பருப்பெல்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த பருப்பை இதுக்குள்ளே வண்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடாக செய்ய சொல்லுவாங்க. இதை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னா சாப்பிட மாட்டோம். இதை சொன்னால் கழுவி சுத்தம் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இது எப்படி கழுவுனா எப்படி போகும், அது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். நான் இதை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு இருக்கிற வண்டு அப்படியே தெரியுது பார்த்தீங்களா? இது கழுவுனா எப்படி போகும்? எல்லா பருப்புலேயும் அப்படி தான் இருக்குது. அதாவது லோடு அவங்க தரும்போதே இந்த மாதிரி தான் இருக்குது. இதை காய வச்சாச்சு, புடைச்சாச்சு, இதை போட்டு பொங்க முடியாதுன்னு சொன்னால் மேடம் என்கிட்ட என்ன திட்டுறாங்க, போட்டு தான் பொங்கணும், பருப்பு இல்லாமல் சாப்பாடு செய்யக்கூடாது. பார்த்தீங்களா இது எப்படி கழுவுனா எப்படி போகும்? இது பூச்சி பார்த்தீங்களா? எவ்வளோதான் கழுவினாலும் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன், ஆனால் இது போக மாட்டேங்குது. இதை டீச்சரோ மேடமோ அவங்க வீட்டில் சமையல் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு இதை கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இதை கட்டாங்க, இதை போட்டு தான் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறாங்க. நானும் நிறையா வாட்டி கழுவி பார்த்தாச்சு, போக மாட்டேங்குது. அன்றைக்கி இப்போ தான் பருப்பு இல்லாமல் சமையல் 2 நாளில் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இது நல்ல பருப்பாக இருந்தால் பாருங்கள், பருப்பு கெட்டு போயிருக்குது. வண்டு பருப்புக்குள்ளே தொலை போட்டு உள்ளுக்குள்ளே பொடி இருக்குது. அதாவது எங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறமே இது இப்படி கிடையாது. அவங்க பழகும்போது லோடு வாங்கும்போது இப்படி தான் இருக்குது. அப்போ இதை கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதை இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதை நீங்கள் கெட்டு போன பருப்பு நான் போட்டு சமையல் பண்ணுவேன்னா என் மேலே குத்தமாக சொல்லுவாங்க, நீ பருப்பு போட்டு சமைக்க மாட்டேங்க. நல்ல பருப்பு, அழகான பருப்பு, கழுவுனா சுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் கழுவுனே தெரியும். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. எல்லோரும் நம்மளை தான் குத்தம் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர, சரி அந்த பொருளில் இருக்கிறத இங்கே பாருங்கள் எவ்வளோ கழுவி இருக்கு. ஆனால் இதில் பூச்சி எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் குழந்தைங்க சாப்பிடணும், அதாவது அங்கன்வாடி. பார்த்தீங்களா பூச்சி எப்படி இருக்குது? இது கவர்மெண்ட் யாராவது சாப்பிடுவாங்களா? ஆனால் டீச்சரு இந்த ஸ்கூலில் பச்சை தண்ணி கூட குடிக்காது. சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. மேடமுக்கு என்ன சொல்கிறது, எவ்வளோ தண்ணி விட்டு கலக்கணும். அதாவது அது பருப்புக்கு உள்ளே உறைஞ்சிருச்சு. அத்தனை புழுக்களும் பூச்சிகளும் பருப்புக்கு உள்ளே உறைஞ்சிருச்சு. உள்ளே கோடு கட்டி வாழ்ந்துருச்சு. பார்த்தீங்களா? இதெல்லாம் அரைச்சி கொடுக்குற பருப்பு தான் கொடுக்குறீங்க. அந்த பருப்பு தான் இல்லாமல் பொங்கணும் என்ன, அது கெட்டு போச்சு, தூர போட்ட வேண்டியதானே, அது போட விட மாட்டேக்காங்க. இதை போட்டு கட்டாயமாக பொங்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி சமையல் பண்ண வைக்கிறாங்க. என்ன பண்ண, எனக்கு வேலை பார்க்கவே விருப்பமே இல்லை. இந்த மாதிரி சமைச்சு என் குழந்தைங்க கொடுக்க மாட்டேங்க. இதில் என்ன பிரச்சனைனாலும் நான் பொறுப்பு இல்லை.